அடுத்தது நம்ம வந்து டிஎஸ்எஸ்ல வந்து யூனிட் 3 பார்க்க போகிறோம். யூனிட் 3ல அதே மாதிரி 2 கொஸ்டின் தான். ஸோ அதை பார்த்தீங்கனாலே போதும். ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்னென்னா, டிசைன் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்பேன் 1.5 மீட்டர் கேரிங் ஏ ஃபேக்டர் லோட் 360 kN அட் மிட் ஸ்பேன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேக்டர் லோட் வந்து 360 kN அட் மிட் ஸ்பேன் கொடுத்துட்டாங்க. மிட் ஸ்பேன்ன்றது அப்படின்னா என்னதுன்னா, பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிருக்கு. பீமில் வந்து பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிருக்கும் போது அதோட டிசைன். ஓகேவா, இவ்வளோ தான். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை வந்து டிசைன் பண்ணுறோம். அதில் வந்து பாயிண்ட் லோட் தான் ஆக்ட் ஆகிருக்கு. கிவன் டேட்டா எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபைண்ட் வந்து டிசைனே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு டயக்ராம், எல்லா யூனிட்டுக்குமே நீங்கள் டயக்ராம் பண்ணணும். மோஸ்ட்லி இதுக்கு டயக்ராம்னால் நீங்கள் இருக்காது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பீம் வரைஞ்சிட்டு 2 சப்போர்ட் போட்டு சென்டரில் வந்து பாயிண்ட் லோடு 360, இதோட டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான். டயக்ராம் போட்டு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான இது ட்ரிக்ஸு. ஓகேவா, 4வது ஸ்டெப் வந்து லோடு. மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா டிஆர்சியில் படித்த மாதிரி தான் இருக்கும். பாதி ஸ்டெப்பு வந்து லோட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் என்ன லோட் கொடுத்துருக்காங்களோ அந்த லோடு எடுத்து அப்படியே எழுதிக்க போகிறீங்க. கொஸ்டினில் வெறும் லைவ் லோடு இல்லைனா டெட் லோடு இல்லைன்னா ஏதோ ஒரு லோட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஃபேக்டர் லோட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நமக்கு வந்து என்னது ஃபேக்டர் லோடுனே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக எடுத்து எழுத போகிறீங்க. ஃபேக்டர் லோடுன்னு கொடுக்காம ஏதாவது ஒரு லோட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபேக்டர் லோடுன்னு கொடுக்காம ஏதோ ஒரு லோடுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1.5ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா, அடுத்தது என்னென்னா மொமெண்ட் கால்குலேஷன். நல்லா பார்த்துக்கோங்க. யூடிஎல்லாக இருந்ததுன்னா WL²/8. இப்போ அடுத்த கொஸ்டினில் எங்கள் யூடிஎல் வச்சு தான் சொல்ல போகிறோம். அப்படியா இருந்தால் உங்களோட ஃபார்முலா வந்து WL²/8ன்னு வரும். பட் இங்கே பாயிண்ட் லோடுனால WL/4 இந்த இடத்துல மாறும் வேறு சம்மில். ஓகேவா, இந்த ஃபார்முலா படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இது கோட் புக்கில் இருக்காது. அடுத்தது ஷியர் வந்து V = WL/2, இது காமன் தான். அடுத்து செக்ஷன் மாடலஸ், இந்த ஃபார்முலாவும் கோட் புக்கில் இருக்காது. ZV = M/Fy × Γm0, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சரை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம ISMB அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ண போகிறோம். ஓகேவா, பேஜ் நம்பர் 138ல் 140ல் இருக்கும் உங்களுக்கு. என்னது IS 800 கோட் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 138லேருந்து 140 வரைக்கும் டேபிள் இருக்கும். அதுலேருந்து இந்த செக்ஷன் மாடலஸ் அக்யூரேட்டாக இந்த வேல்யூ இருக்காது. இதுக்கு ரிலவெண்ட்டான வேல்யூ இது மேலே கீழே ஏதோ ஒன்று எடுத்துக்க போகிறீங்க. மோஸ்ட்லி ISMBயில் தான் எடுக்க போகிறீங்க. அங்கே ISMB ISLCலாம் இருக்கும். ஓகேவா, HB அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து ISMBயில் எடுங்க. அதாவது 3வது யூனிட்டுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஓகேவா, பார்ட் பிலையும் கேட்கலாம், பார்ட் சிலையும் கேட்கலாம். நீங்கள் காமனாக ISMB 350ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடாப்ட் பண்ணிக்கோங்க. ISMB 350, ISMB 400, ISMB 450 இந்த 3த்தில் தான் ஏதாவது ஒன்று எடுக்கிற மாதிரி தான் போடுவீங்க. மோஸ்ட்லி ISMB 350 எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டேபிளில் லைனாக இருக்கும். ஓகேவா, அந்த டேபிளில் ISMB 350க்கு நேராக என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் லைனாக ஒரு பேஜ் அளவுக்கு எழுதிக்கோங்க. நான் ஒரு 4-5 தான் எழுதி வச்சுருக்கேன். அது ஒரு 10 கிட்ட இருக்கும். எல்லாத்தையுமே லைனாக எழுதிக்கோங்க. இது பேஜ் ஃபில் பண்ணுறதுக்கான வழி. இது எங்கேயும் வந்து மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்க போகிறது. அந்த கோட் புக்கில் அந்த பேஜில் வந்து எடுத்து எழுத போகிறீங்க. ISMB 350க்கு நேராக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுத போகிறீங்க. இது வந்து இந்த ISMB 350 வந்து பேஜ் நம்பர் 138லேருந்து 140ன்னு சொன்னல. இது ஸ்டீல் டேபிளும் கொடுப்பாங்க. ஸ்டீல் டேபிள்லையும் இருக்கும். இந்த கோட் புக்கில் ஒரு 10-12 வேல்யூ இருக்குன்னா ஸ்டீல் டேபிளில் வந்து ஒரு 20 கிட்ட இருக்கும். நீங்கள் லைனாக 20 கூட எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எழுதிக்கலாம். அதுவுமே ஸ்டீல் டேபிளில் லைனாக நீங்கள் திருப்பி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரிய போகுது. ஓகேவா, அடுத்தது என்ன, செக்ஷன் கிளாஸிஃபிகேஷன். இது வந்து பேஜ் நம்பர் இங்கே இருக்குமே, உங்களுக்கு பேஜ் நம்பர் இங்கே போடலையா, 18, ஐ திங்க் 18, பேஜ் நம்பர் 18ல் இருக்கும். அது பேஜ் நம்பர் 7, பேஜ் நம்பர் 18ல் இருக்கும். ஓகேவா, அந்த இது வந்து எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் போட்டு வைக்கிறேன் பேஜ் நம்பர். செக்ஷன் கிளாஸிஃபிகேஷன் மோஸ்ட்லி வந்து இந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கணும். இது பிளாஸ்டிக் செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கணும். அங்கே 3 டேபிள் இருக்கும். என்கிட்ட இப்போ கோட் புக் இல்லை. ஓகேவா, 3 டேபிள் இருக்கும். அந்த 3 டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு காலமே வந்து என்னதுன்னா பிளாஸ்டிக் செக்ஷன் இருக்கும். அதில் வந்து B/TF = அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலமுக்கு நேராக வந்து என்ன இருக்குன்னா 9.4 எக்ஸ்லான் இருக்கும். அதே மாதிரி D/TW =
இது வந்து 84 எக்ஸ்லான்னு சொல்லிட்டு அந்த காலமில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்க போகிறீங்க. எக்ஸ்லான் ஈக்குவல் டு 1 தான் உங்கள் ஆன்சர். இதுக்கான ஃபார்முலாவும் அதே டேபிளுக்கு கீழே இந்த ஃபார்முலா இருக்குது. இதை போட்டாலும் 1 தான் வரும், போடலைனாலும் 1 தான். நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிடுச்சா? அடுத்து வந்து பேஜ் நம்பர் இதே போட்டிருக்க பாருங்க. பேஜ் நம்பர் 18 இங்கே எழுதியிருக்கேன். பேஜ் நம்பர் 18 டேபிள் நம்பர் 2 அதுலேருந்து எடுத்து எழுதிப்பீங்க. இப்போ 9.4 எக்ஸ்லான் வந்து ஆன்சர் என்னது 9.4 தான். அதாவது 84 எக்ஸ்லான்றது எக்ஸ்லான் ஈக்குவல் டு 1, அப்போ 84 தான். இதை விட இது கம்மியாக வரணும், அவ்வளோதான் கண்டிஷன். அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது இதை விட கம்மியாக இருக்கணும். அப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்க 4.72 இங்கே வந்து 39.50. நம்ம 84 விட இது கம்மி, 9.4 விட இது கம்மி. அப்போ இது வந்து பிளாஸ்டிக் செக்ஷன். அவ்வளோதான், சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து செக் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து பேஜ் நம்பர் 59 இருக்கும். இந்த பேஜ் நம்பர் 59 இருக்கும். வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு விடி இந்த ஃபார்முலா லைனாக இருக்கும். ஆனால் உங்களோட புக்கில் டிஎஸ்எஸ் புக்கிலலாம் இது வந்து எல்லாத்தையும் குழப்பி பெரிய ஃபார்முலாவாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபார்முலா அப்படியே லைனாக ஆர்டராக எழுதிக்கோங்க. கீழேருந்து மேலே கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ ஏவின்றது ஹச் இன்ட்டு டிடபிள்யூ, இந்த ஃபார்முலாவும் அதிலே இருக்குது. அப்போ ஹச் இன்ட்டு டிடபிள்யூ இந்த ஃபார்முலாவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இதில் ஹச்சுன்றது இங்கேருந்து எடுத்து எழுதுவீங்க. ஓகேவா? இங்கே கண்டுபிடிச்சிருக்கல ஓவரால் டெப்த்து 350, அதுதான். ஆக்சுவலாக இதில் ஹச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியலனா அந்த கோட் புக்கிலே வந்து டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஹச்சுன்றது ஓவரால் டெப்த்து, டிடபிள்யூன்றது வெப்போட திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டெஃபினிஷன் கொடுத்துருவாங்க. அதை படித்து பார்த்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஷார்ட் நோட்ஸ் மட்டும்தான், டேரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் தான் எழுதியிருப்பேன். ஓகேவா? இதில் எதுவுமே ஃபார்முலா படிக்கிற மாதிரி இல்லையா? இதில் வந்து ஏவின்றது இந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப்ஒன்றது அதே 250 தான். இந்த ஆன்சர் தூக்கிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இதுவுமே விஎன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இந்த எல்லா ஃபார்முலாவும் பேஜ் நம்பர் 59 லைனாக இருக்கும். கீழேருந்து கண்டுபிடிச்சிட்டு மேலே வரீங்க. இப்போ இந்த வியை விட விடி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈக்குவலாக இருக்கலாம், அதிகமாக இருக்கணும். அந்த வி எங்கே இருக்குது? இதே கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஷியர். அவ்வளோதாங்க. அதை விட அதிகமாக வருதுங்க. இப்போ உங்களுக்கு ஆன்சரே வரல, லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு ஆன்சர் வரலைன்னா இதை விட அதிகமாக இருக்க மாதிரி நீங்களே பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக திரும்ப அடித்து போட்டுட்ருக்காதீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அதை விட கம்மியாக வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கே இதை வந்து இந்த ஐஎஸ்எம்பி 350 மாற்றணும். அதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டுலாம் இருக்காதீங்க, டைம் பத்தாது. அது வந்து நீங்கள் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பண்ணும்போது, சைட்டுக்கு ஒர்க் வேலை பார்க்க போகும்போது டிசைனில் இருந்தீங்கன்னா அப்போ வந்து பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஸ்டெப்ஸோ அதன்படி பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ். அடுத்து செக் ஃபார் மொமெண்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டெப் வரும். இது வந்து பேஜ் நம்பர் 53 இருக்குது. இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு சொன்னேன் இல்லையா, அது பேஜ் நம்பர் 52 இருக்கும். என்னன்னா எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்டின்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதே போட்டிருக்கோங்க. அது ஃபார்முலா எழுதாமல் விட்டேன். இப்போ பிபி இசட்பி எஃப்ஒய் காமா எம்0 இது வந்து பேஜ் நம்பர் 53 இருக்குது. IS 800 அதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிற இந்த பீட்டா பிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதே பேஜில் இருக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேணாம். ஈக்குவல் டு 1 அப்படின்னு பக்கத்தில் போட்டு அசியூம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த அசியூம் அடாப்ட் பண்ணுறதெல்லாம் பக்கத்தில் அசியூம்னு எழுதுங்க. ஓகேவா? அதே மாதிரி பேஜ் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு பக்கத்தில் IS 800 அந்த மாதிரி எக்ஸாம்லேயே மென்ஷன் பண்ணுங்கள், எக்ஸாம் பேப்பர்லேயே. இதில் வந்து இசட்பி வந்து இங்கே கண்டுபிடிச்சிருப்போம், அதை போடக்கூடாது. இதை வந்து அசியூம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு லைனாக எழுதியிருப்போம். இங்கே வந்து ஒரு இசட்பி வரும், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து நான் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து என்னதுன்னா எஃப்ஒய் வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்? ஓகேவா? இந்த ஆன்சர் தூக்கிட்டு போய் இது கூட சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுவேன். எங்கே எம் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருப்பேன். ஏக்கா 135 எம்டின்றது இந்த கண்டிஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. என்னோட டிசைன் வந்து ஓகே, சூப்பர், அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரொம்ப சின்ன சம்மு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே யூனிட்டில் இன்னொரு மாடல் இருக்குது. என்னதுன்னா, கொஸ்டின் நல்லா பாருங்கள். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓகேவா, ஜாயிண்ட் 4 மீட்டர், எஃபெக்டிவ் ஸ்பேன் லேட்டரலி சப்போர்ட்டட் பீமு, த்ரூ அவுட் கேரிட் வந்து 40 kN இன்க்ளூசிவ் செல்ஃப் வெயிட்டு. பாரு, இந்த இடத்துல யூடிஎல் மென்ஷன் பண்ணிட்டு 40 kN போட்டிருக்காங்க. ஆனால் உங்கள் கொஸ்டினில் யூடிஎல்னால் என்ன வரும்? kN/மீட்டர்னு வரும்.
அவன் மென்ஷன் பண்ணிட்டான். யூடிஎல்னாலே கிலோநியூட்டன் பர் மீட்டர்னு எடுத்துக்கணும். யூடிஎல் மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்துல 40 கிலோநியூட்டன் பர் மீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் யூடிஎல் தான். இந்த இடத்துல யூடிஎல் மென்ஷன் பண்ணாமல் 40 கிலோநியூட்டன் லோடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பாயிண்ட் லோட். ஓகேவா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, பாயிண்ட் லோடுனா வெறும் கிலோநியூட்டன். யூடிஎல் மென்ஷன் பண்ணி கிலோநியூட்டன் கொடுத்துருந்தா அது யூடிஎல் லோடு. அதில் அப்போனா கிலோநியூட்டன் பர் மீட்டர் நீயே போடணும். சில கொஸ்டினில் வந்து கிலோநியூட்டன் பர் மீட்டர்னே போட்டாங்கன்னா அது யூடிஎல். அப்போ அது எங்கே ஃபார்முலா மாதிரினா சேம் இந்த பாயிண்ட் லோடு போட வேண்டிய இடத்துல டயக்ராமில் யூடிஎல் இந்த மாதிரி போட போகிற டயக்ராம் கண்டிப்பாக போடு, உனக்கு மார்க் வரும். அதே மாதிரி லோடில் அவன் கொஸ்டினில் ஃபேக்டர் லோடுனே கொடுத்துட்டானான்னு பாருங்கள். டோட்டல் லோடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேக்டர் லோடுனா இன்ட்டு 1.5 போட்டுக்கோங்க. நான் வெறும் யூடிஎல் மட்டும் கொடுத்துருக்குற லோடை போட்டிருக்கேன். அப்போ இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா ஃபேக்டர் லோட். அடுத்த மொமெண்ட்டுக்கு மட்டும் ஃபார்முலா மாறும். WL/4 கிடையாது, WL²/8. பாயிண்ட் லோடுனா WL/4. மீதி எல்லாம் அதே ஸ்டெப் தான். இந்த செக்ஷன் கிளாஸிஃபிகேஷனில் வந்து ISMB 350 இல்லைனா ISMB 400 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் வந்து அந்த காலமில் ஃபுல்லாக இதில் எடுத்து எழுதுவீங்க. செக்ஷன் இந்த செக்ஷன் செலெக்ஷனில். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா ஒரு யூனிட்டுக்கு எத்தனை ஸ்டெப் இருக்குன்றதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அத்தனை ஸ்டெப்ஸை மட்டும்தான் இது பண்ண போகிறீங்க. இதில் லாஸ்ட்டு ஸ்டெப்பை நான் விட்டுட்டேன்னா டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். டிஃப்ளெக்ஷன் ஓகேவா? 5WL/4 384A இந்த டிஃப்ளெக்ஷனோட கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து செக் ஃபார் மொமெண்ட்டோட நிறுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு முடித்தாலும் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதோட சம் முடிஞ்சிச்சு. யூனிட் 3 ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாஸ்லாம் எந்த பேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் டிஃப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? ஏதாவது வந்து வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன்னா அதை என்னோடய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நன்றி.